எனக்கு எழுதப்பட்ட என் பிறப்பின் நேரத்தை வைத்து கணித்து சொல்லுங்க. இப்படியெல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடி 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 போனேன். கூடவே சம்பளம் கொடுத்து ஜோசியக்காரரை கூடவே வச்சிருப்பேன். எப்பவும் ஒரு கருப்பு பையோடு, என்னோடு பஞ்சாங்கத்தோடு என் பக்கத்தில் எப்பவுமே நிற்பார், காவி வேட்டி கட்டிக்கிட்டு. நான் இந்த சகோதரரை சந்திக்கிறேன்னா இவர் பேரை கேட்பேன். முதல்ல இவர் பேரை கேட்டுட்ட உடனே இவர்கிட்ட நான் பழக்கம் வைக்க மாட்டேன். உடனே ஜோசியர்கிட்ட சொல்லி இவர் பெயரை சொல்லி இவருக்கு கட்டத்தை போடுவேன். இவர் எந்த கட்டத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு எங்கள் ஜோசியர் பழக சொன்னால் தான் இவர் கூட பழகுவேன், இல்லைன்னா பழக மாட்டேன். இவருக்கு எனக்கும் ஒத்து வருமா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நான் கட்டத்தை போட்டு கணித்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்ட நாட்கள். இன்னைக்கு எங்கள் அம்மா என் வீட்டில் இருக்கிறாங்க. 14 வருஷம் பிரிந்திருந்த தாய். ஒரு அம்மாவை பார்க்கவே இல்லை. பெத்த தாயை 14 வருஷம் ஆகுது பார்த்து. எங்கள் அம்மானா எனக்கு அவ்வளவு உயிர், அவ்வளவு பிரியம். எங்கள் அம்மாவுக்காக நான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது எப்படி பிரார்த்தனை பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா மரிக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கக்கூடாது. நான் மரித்த மறுநாள் எங்கள் அம்மா மரிக்கணும். என் ஆயுசை எடுத்து என் தாய்க்கு கொடுத்து நான் இருக்கும் நாட்கள் வரையில எங்கள் அம்மா என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இது என் கண்ணு குருடாயிருக்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு விண்ணப்பம். அதனாலவோ என்னவோ இயேசு என்னை கரம் பிடித்து அடைத்த நாட்கள் முதல் எங்கள் அம்மாவை கண்ணில் காண்பிக்கவே இல்லை. எவ்வளவு நேசித்தேனோ அந்த தாயை, அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துட்டு, அந்த அம்மாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என் ஆயுசையே கொடுத்து நான் மரித்த பிறகுதான் அந்த அம்மா மரிக்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் சில வேண்டுதல்களை ஏறெடுத்த நாட்கள் உண்டு. 14 வருஷம் பார்க்காம இருக்கும் பொழுது நான் பட்ட வேதனை, நான் கொடுத்த அந்த நிந்தை, அவர்களுக்கு மகனா பிறந்து அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன், என்ன சந்தோஷத்தை கொடுத்தேன்? படிப்புல 0, படிப்புல சந்தோஷத்தை கொடுக்கல. நல்ல ஒழுக்கத்துல 0, ஒழுக்கத்திலையும் நல்ல இல்லை, கொடுக்கல. சரி, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாவது அவங்களை சந்தோஷப்படுத்தினா அதுலேயும் இல்லை, 0. அயோக்கியன், ஏமாற்றுக்காரன், நயவஞ்சகன்,